எல்லாருக்கும் வணக்கம். ஸோ, வீடியோ எப்படியோ போட்டாச்சு. சரி இப்ப நான் செகண்ட் வீடியோ எப்போ போட போறேன்? போடுவேனா? மாட்டேனா? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது, சரி ஓகே கடைசியா இப்போ 2வது நாளே வந்து உட்காந்தாச்சு. சரி ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, இதில என்னன்னா, இது கன்சிஸ்டன்சி பத்தி மட்டும் கிடையாது ஆக்சுவலா. என்னன்னா நம்ம லைஃப்ல சில நேரம் வந்து ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணிடணும். டேய் வேற லெவல்ல பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம், ஒரு படம் நான் கமிட் ஆயிடுறேன், இல்ல வந்து நான் ஒரு செம்ம புக் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு கோல் அச்சீவ் பண்ண போறேன், இல்ல வந்து நான் வந்து லைஃப் ஸ்டைலே மாத்த போறேன் அப்படிலாம் சொல்லி பெரிய தாட்ஸ்லாம் வச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா யோசிக்க என்ன ஆயிரும்னா வந்து ஸ்டார்ட் பண்றதே வந்து பெரிய கஷ்டமா போயிடும். அதுவும் ரொம்ப நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமான டவுனான ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போதெல்லாம் வச்சுக்கங்களேன், வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருக்க டைம்லலாம் வந்துட்டு ச்சே! நெறைய விஷயம் வந்து அப்படியே பெண்டிங்கில வச்சுக்கிட்டே போவோம். அப்படிலாம் வச்சுக்கிட்டே போகும்போது எத ஸ்டார்ட் பண்றது? எத எடுக்கிறதுன்னே ஒரு ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். இதே மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் காலேஜ்ல இருக்கும்போது, என்னோட ஜூனியர் ஒருத்தன் வந்து என்ட்ட சொன்னான் ஒரு விஷயம். ப்ரோ நீ இப்படிலாம் இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ற? கேமரா எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது போய் ஷூட் பண்ணிட்டு வா. உண்மையிலே நல்லா இருப்ப" அப்படின்னு சொல்லி. நானும் அப்படியே பார்க்குறேன். யார்றா அவன் அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல ப்ரோ நீ ஷூட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன். நீ வந்து ஒரு நல்ல ஒரு ஹேப்பியான மூமெண்ட்ல இருப்ப" அப்படின்னு சொல்லி. சரி நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கேட்குறப்போ, இதெல்லாம் ஒரு சொல்யூஷனாடா அப்படின்னு தான் நெனச்சேன். சரி சொல்றான் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஏதோ கேமரா எடுத்துட்டு போய் ஷூட்லாம் பண்ணி பார்க்குறப்போ, உண்மையிலேயே அன்னைக்கு வந்து ஏதோ அந்த பெரிய பாரத்தெல்லாம் அப்படி கழட்டி வச்ச மாரி ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல குட் ஃபீலிங். அதனா அந்த ப்ராப்ளம்ஸோ, இல்ல வந்து இந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சான்னு தெர்ல. ஆனா வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கோ, இல்ல அதுக்கு கொஞ்சம் இன்னும் முன்னாடி போறதுக்கான ப்ராக்ரஷன் பண்றதுக்கான ஒரு நல்ல அ யூஸ் ஆச்சு ஆக்சுவலா அந்த ஒரு மாரி. ஸோ, அம் மேபி நம்ப வந்து எல்லாம் நெனச்சுக்கிறோம்னா, ஆ நம்ப லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படியே ஒரே டைம்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும். இல்ல ஒரே நாள்ல எல்லாம் முடிச்சிடணும்னு நெனைக்கிறோம். அப்படி நெனைக்கிறப்போ, ஒரு ஸ்டெப் கூட நகரவே மாட்டேங்கிறோம். ஸோ என்னன்னா ஒரு குட்டி சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஆக்சுவலா. நம்ப வந்து ஒரு குட்டியான ஒரு எஃபோர்ட் எடுத்து போட்டோம்னாலே, அதுவா அப்படியே கேஸ்கேடிங் மாரி பின்னாடி தானா வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு புடிச்சது எது வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து கேமரா இந்த மாரி ஷூட்டிங் அந்த மாரி ஒர்க் வந்து சில பேருக்கு டிராயிங்கா இருக்கலாம், சிங்கிங்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம். அது என்னான்றத தேடுறது தானே அந்த கியூரியாசிட்டியே. ஸோ வேன் கோ வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ல. அவரு வந்து ஒரு லெட்டர்ல ஒரு அழகான விஷயம் வந்து அவரு கோட் பண்ணியிருப்பாரு. "கிரேட் திங்ஸ் ஆர் டன் பை எ சீரீஸ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ப்ராட் டுகெதர்." அதனால அதுவுமே லைஃப்‌க்கு வந்து செம்மையா போட்டு அ பொருத்தமா இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டெப் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தனால தான் ஒரு பெரிய ஸ்டெப்பா போய் முடிக்கும். சும்மா நான் வந்து பெருசா பண்ணிருவேன்னா, எப்படி அது வந்து அ பண்ண மாட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு குட்டி ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே. அ அதுக்கப்புறம் அப்படியே அந்த குட்டி ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப்பா போய் மாறும். அப்படியே சீரியஸா வரப்போ, நம்ம ஏதாவது அச்சீவ் பண்றத பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு தான் பேசணும்னு நெனச்சேன், பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அப்புறம் செகண்ட் வீடியோ எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டாச்சு. 2வது நாளே போட்டுடலான்னு சொல்லி முடிவுல இறங்கியாச்சு. ஸோ நன்றி, வணக்கம்.